இப்பொழுது பானை சின்னத்தில் உங்களிடத்திலே வாக்கு கேட்டு இங்கே வருகின்றிருக்கின்றார். இந்த மத்தியிலே ஆளுகின்ற மோடியினுடைய பாசிச ஆட்சி, அராஜக ஆட்சியை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். பாசிச ஆட்சி என்றால் என்ன? பாசிசனா பொதுவாக சொல்லப்போனால் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற 100 நாள் வேலை, காங்கிரஸ் ஆட்சியிலே வழங்கப்பட்ட 100 நாள் வேலையை அவர் படிப்படியாக குறைச்சி 30 நாள் ஆகிட்டார். மோடி 100 நாளுக்கு பணமே கொடுக்கல, மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணும். படிப்படியாக குறைச்சி 30 நாளில் இருக்கிறார். அடுத்தது திரும்பி இந்த ஆட்சி வந்தால் 100 நாள் வேலை இருக்காது, ரேஷன் கடை இருக்காது. அதே மாதிரி இந்த கல்வியெல்லாம் வந்து பயில முடியாது. தொழில் கல்வி அவன் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சலவை தொழில்னா துணி தான் துவைக்கணும், முடிஞ்சது தோறா முடிதான் வெட்டணும், ஆசாரினா அவர் ஆசாரி வேலை தான் செய்யணும். விவசாயிகள் நம்மெல்லாம் விவசாயம் தான் செய்ய போகணும். இவெல்லாம் யாரும் படிக்கக்கூடாது என்று ஜனநாயக கொடுமையை நடத்தி கொண்டிருக்கின்ற மோடி அரசை தூக்கி எறியவும், இங்கே இருக்கின்ற அதற்கு துணை போய் 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் அந்த ஆட்சிக்கு துணை போய்விட்டு இருவரும் கூட்டு சேர்ந்து கூட்டு களவாளிகளாக தனியாக நிற்பதை போல் நாடகம் ஆடுகிறார்கள். உங்களின் வாக்கை பெறுவதற்கு இதெல்லாம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கியிருக்கின்றார். இலவசமாக பஸ் பயணம் செல்வதற்கு பஸ் பயணத்தை வழங்கியிருக்கின்றார். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். அதை ஜூன் மாதத்துலேயே மாணவர்களுக்கும் கொடுக்க போகிறாங்க. இப்பொழுது கேஸ் சிலிண்டர் விலையை 470 ரூபாய் இருந்தது 2014 கலைஞர் ஆட்சி கொண்டு போகும்போது, சிங் ஆட்சி இருக்கும்போது. அதையெல்லாம் இப்போ வந்து 1200 ரூபாய் ஆக்கி 100 ரூபாய் குறைச்சி 1000 ரூபான்ற நிலைப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. ஏன் வந்து திமுக ஓட்டு போடுன்னா, நான் சொன்ன திட்டங்களை எல்லாம் அந்த ஆட்சி திரும்பி வந்தால் எல்லா திட்டமும் கலைஞர் கொடுக்கின்ற நம்முடைய தளபதி கொடுக்கின்ற அத்தனை திட்டமும் ரத்து செஞ்சுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து அதாவது அந்த ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்கு இதெல்லாம் காரணம். நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் வருவாங்க, ரெட்டையிலக்காரர் வருவாங்க, மாம்பழத்துக்காரர் வருவாங்க. ரெட்டையிலக்காரர் 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. எந்த திட்டமே வந்து தளபதி வந்து 3 ஆண்டில் இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க. எதையாவது இந்த 10 ஆண்டில் செஞ்சுருக்காரா? ஒன்றே ஒன்று அவன் சொல்ல முடியாது. மக்களுக்கு ரோடு போட வேண்டியது, குடிநீர் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் சுரண்டி 8 போனதான் மிச்சம். அதிமுக ஆட்சி பிஜேபியோடு சேர்ந்து மாம்பழ கட்சி என்ன பண்ண சொன்னால் சமூக நீதிக்காக ஆரம்பித்த கட்சி. அந்த சமூக நீதியை எதிர்க்கிற மோடி அவர் இடஒதுக்கீடே வேணான்றாரு. அவர் கூட போய் கூட்டு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர், சிறந்த எழுத்தாளர், சிறப்பண்பாளர், சில பேர் கிளப்பி விட்டு போவான். அவர் வந்து டிபிஐ சின்னத்தில் நிற்கிறாரு, டிபிஐ கிளப்பி விட்டு ஊருக்கும் இதுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க. இவர் அது மாதிரி ஒரு சூழல் நான் அனுபவித்தோம். அது மாதிரி இந்த 5 ஆண்டு காலத்தில் சூழல் ஏற்படும் போதே கூட அவங்களெல்லாம் போட்டு நாம் அனைவரும் சமமானவர்கள், அவங்களுக்கெல்லாம் இடமளிக்காமல் எந்த 5 ஆண்டுகளில் அவர் இருந்த அந்த எம்பி ஏரியாவில் ஒரே சின்ன பிரச்சனை கூட இல்லாத நமக்கு பாதுகாத்தோம். அப்படிப்பட்ட வேட்பாளரை நீங்கள் பானை சின்னத்தில் பெரிதாக அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, உங்களுடைய சின்னம் பானை சின்னம். இங்கே வந்திருக்க தாய்மார்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுக்கடுக்காக நமக்கு நல்ல திட்டங்களை செஞ்சிட்ருக்காங்க. வந்ததும் கையெழுத்து போட்டு என்ன பண்ணார், நம்மெல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் போகிறதுக்கு அவர் வந்து அனுமதிச்சார். இன்றைக்கி எங்கே போனாலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் பண்ண முடியுது. தனியாகவே அதுக்குன்னு பேருந்துகள் ஒதுக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அந்த வசதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது நம்முடைய முதலமைச்சர் வந்து பெண்கள்லாம் வெறும் பள்ளி படிப்பு படித்து மட்டும் போதாது, காலேஜில் வந்து படித்து பட்டதாரிகளாக ஆகணும், நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி, அதுக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கு பண வசதி இல்லைன்னா உங்கள் சகோதரனா நான் இருக்க மாதம் 1000 ரூபாய் தரேன் என்று இன்றைக்கி கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டத்தை இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது. அதனால தான் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே பெண்கள் பட்டதாரிகளாக காலேஜில் படிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறது நம்ம மாநிலம்தான். அதுக்கு காரணம் நம்முடைய முதலமைச்சருடைய அந்த திட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள்லாம் காலையில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் போகிறாங்க. அறவயிரும் குறவயிறுமா போகும்போது சரியாக பாடத்தை கவனிக்க முடியல என்று அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கி காலையில் சிற்றுண்டி வழங்குகிற திட்டம். தமிழ்நாடு முழுக்க 17 லட்சம் பிள்ளைகள் இன்றைக்கி காலையில் சுட சிற்றுண்டி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரியான நலத்திட்டங்களை செய்து கொண்டிருந்த முதலமைச்சர் தேர்தல் காலத்திலேயே வாக்குறுதி கொடுத்தார். நீங்கள்லாம் வாக்களிச்சிங்கன்னா திமுக அரசு வந்ததுன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும்.
இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை என்கிற அந்த திட்டத்தில் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான பெண்கள் நீங்கள் வந்து மாதம் 1000 ரூபா வாங்குறீங்களாம்மா? வருதா? அதில் போய் 1-2 விடுபட்டிருக்கவங்களுக்கும் கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதும் அவங்களுக்கும் வரப்போகுது. இப்படி அடுக்கடுக்காக திட்டங்களை கொடுக்குற நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு இந்த தேர்தலில் நமக்கு உதவக்கூடிய ஒரு ஆட்சியை டெல்லியில் அமைக்கணும். ஏன்னா மோடி வந்து எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறார். தமிழ்நாடுனாவே அவருக்கு பிடிக்கல. தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சனை செய்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் நமக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்குறதில்ல. 100 நாள் வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும், 100 நாள் வேலைக்கு டெல்லியிலேருந்து தான் அந்த பணம் வரணும். ஆனால் அவங்க வந்து காலத்தில் கொடுக்காதனால என்ன ஆகுதுன்னா, வேலை செஞ்சுட்டு 1 மாதம் வரைக்கும்லாம் 2 மாதம் வரைக்கும்லாம் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க. நம்முடைய முதலமைச்சர் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மாநில பணத்திலேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து அவரால் மோடியினால் இன்றைக்கி பல்வேறு கஷ்டம். விலைவாசியெல்லாம் இந்த அளவுக்கு ஏறி இருக்கு பாருங்கள். படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை வாய்ப்புகளை சுத்தமாக முடக்கிட்டான். அதனால் இந்த அரசாங்கம் இருந்ததுன்னா நமக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது என்பதற்காக இன்றைக்கி இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை நம்முடைய முதலமைச்சர் அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்தியா கூட்டணியுடைய ஆதரவு பெற்ற சின்னம் தான் பானை சின்னம். நீங்கள் நல்லா தெரிஞ்சிங்க. இங்கே ஓட்டு போடுற அன்னைக்கு அங்கேருந்து போகும்போது வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் 6வது இடத்துல நம்முடைய பானை சின்னம் இருக்கும். 6வது இடத்துல அந்த மிஷினில் 6வது இடத்துல அந்த பானை சின்னம் இருக்கும். அந்த பானை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய இந்த நலத்திட்டங்கள்லாம் தொடர்றதுக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கும் நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி இந்தியா கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கார். மகாலட்சுமி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற தாய்மார்களுக்காக ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க. மகாலட்சுமி திட்டம் அந்த திட்டத்துக்கு பேர். மகாலட்சுமி திட்டம்னா என்னென்னா, உங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிற தாய்மார்கள், அதுபோல் இந்தியா முழுக்க இருக்கிற தாய்மார்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா ஒரே கட்டமாக 1 லட்சம் ரூபாய் அளிக்கிறது. மாதம் கிடையாது, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா. அந்த பணத்தை நீங்கள் உங்கள் விருப்பம் போல் செயல்படலாம், அதை செலவு செய்யலாம், அதில் எந்த நிபந்தனையும் கிடையாது. அப்படியான ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்துவோம், அதுக்கான சம்பளத்தை 400 ரூபாயாக உயர்த்துவோம் என்றும் அறிவிச்சிருக்காங்க. அதுமாதிரி கேஸ் விலையை 500 ரூபா குறைப்போம். நம்முடைய விவசாய கடன்லாம், நம்முடைய பிள்ளைங்களுக்கு வாங்கின பள்ளி கடன், கல்வி கடன், எஜுகேஷன் லோன் எல்லாத்தையும் ரத்து பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல அறிவிப்புகளை அவர்கள் செய்திருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள்லாம் நமக்கு வரணும்னு சொன்னால் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா நீங்கள் பெறுகிற மகாலட்சுமி திட்டம் வரணுன்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம். பானை சின்னம். நீங்கள் இங்கே வந்திருக்கவங்கெல்லாம் பானை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவீங்க. ஏன்னா ஏற்கனவே கையிலேயே பானை சின்னத்தை அந்த அட்டையை பிடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு போயிருக்கோம், அவங்கள்ட்டையும் சொல்லி பானை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லி பானை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை இங்கே தேடித்தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். நமது சின்னம் தாய்மார்கள் சின்னம், வெற்றியின் சின்னம், நமது முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம், நமது அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் உங்கள் சின்னம். விடுதலை சிறுத்தைகள் சின்னம், எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர் ஆதரவு பெற்ற சின்னம், ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம், வைகோ அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு பெற்ற சின்னம்,